காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களின் இடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோனியம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டுமென்று வேண்டுதல் செய்கிறேன். ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாள் தியானத்திற்குரிய தலைப்பு பிறர் மீது அன்பு. பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் 138 சங்கீதம் வசனம் 7. என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். இன்றைய முதலாவது தியான பகுதியாக 138 சங்கீதத்தை படிப்போம். தாவீதின் சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமேன். பிறர் மீது அன்பு. உபத்தலைப்பாக நாம் இரக்கமுள்ள தேவன் என்று இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பை கொடுப்போம். குளிர் நிறைந்த ஒரு இரவு நாளில் ஒரு யூத குடும்ப வீட்டின் ஜன்னல் ஒன்றின் மீது கல் எறியப்பட்டது. தாவீதின் நட்சத்திரமானது அந்த ஜன்னலில் தொங்க விடப்பட்டிருந்தது. யூதர்களின் ஒளியின் திருவிழாவாக கொண்டாடப்படும் ஹானுக்காவை முன்னிட்டு மெனோராவும், அதாவது யூதர்களுடைய விளக்கு தண்டும் வைக்கப்பட்டிருந்தது. சில ஆயிரம் மக்கள் வசித்து வந்த இந்த சிறிய அமெரிக்க நகரத்தில் பெரும்பாலானோர் கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள். அவர்கள் அந்த வெறுப்பு நிறைந்த செயலுக்கு
மிகவும் இரக்கத்துடன் பதில் அளித்தார்கள். அவர்கள் அருகில் வாழ்ந்து வந்த யூதர்களின் வலியிலும் பயத்திலும் பங்கேற்கும் வண்ணமாக மெனோராக்களின் படங்களை தங்கள் வீடுகளின் ஜன்னல்களில் ஒட்டினார்கள். அருமையானவர்களே, நம் இரட்சகராகிய இயேசு நமக்காக தம்மை தாழ்த்தி நம்மோடு வாழும்படி வந்ததால் விசுவாசிகளாகிய நாமும் பெரிதான இரக்கத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்று யோவான் 1:14 படிக்கிறோம். நமக்காக அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பிலிப்பியர் 2:6 படிக்க முடிகிறது. நாம் அழும்போது நம்மோடு அவரும் அழுது நம்மை காக்கும்படி நமக்காக சிலுவையில் மரித்தார். தேவனுடைய அறிவிற்கு உட்படாமல் நமக்கு எந்த காரியமும் நேரிடாது. நம் மீது யாராவது கல்லெறிந்தால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதலாய் இருப்பார். வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு ஏமாற்றங்களை கொண்டு வந்தால் நம்மோடு அந்த கஷ்டத்தில் நடக்கிறவர் நம் தேவன். ஏனென்றால் 138 சங்கீதம் வசனம் 6 சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மெட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோதனையில் நம்மை தப்புவித்து நம் பயங்களுக்கு நம்மை தப்புவிக்கிறார். இரக்கம் நிறைந்த அன்பிற்காக நன்றி தேவனே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த வார்த்தையை இரக்கம் நிறைந்த அன்பிற்காக நன்றி அப்பா, நீர் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் உங்கள் மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள், கணவர் அவர்களிடம் முதலாவது நீங்கள் சொல்ல வேண்டும், நாம் இரக்கம் நிறைந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு தேவைப்படுகிறது, அவருடைய அன்பையும் பராமரிப்பையும் நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி காட்டப் போகிறீர்கள் என்று சொல்லி சற்று தியானியுங்கள். ரோமர் 15 வசனம் 7 சொல்லுகிறது, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆலோசனை தரப்படுகிறது. ரோமர் 15 வசனங்கள் 5 முதல் 13 வரையிலும் படிக்கிறேன். நீங்கள் ஒரு மனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானாரா என்றும் புற ஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புற ஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புற ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களிகூறுங்கள் என்கிறார். மேலும் புற ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புற ஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாயிருக்கிற ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புற ஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. உங்களுக்கும் எனக்கும் பிறரை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் மரபு உண்டாக வேண்டும். சமூக உரிமை ஆர்வலர் டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் 1968 படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அமெரிக்காவின் சிக்காகோவில் உள்ள தனது கல்லூரி ஓய்வறையின் கூரைக்கு ஏறினதை பற்றி சுவர்களை உடைத்தல் என்ற தன்னுடைய புத்தகத்தில் கிளென் கீரைன் என்பவர் எழுதுகிறார். துப்பாக்கி சூட்டின் சத்தம் பெரிய கட்டிடங்கள் இருந்து முன்னும் பின்னுமாக எதிரொலித்தது. விரைவில் எனது கூரையிலிருந்து ஒரு பரந்த இன்னும் கொடூரமான காட்சியை பார்த்தேன். 2 வருடங்களுக்கு உள் விஸ்கான்சின் சோள காட்டுக்குள் இருந்து சிக்காகோவின் உள் நகரத்தின் போர் மண்டலத்துக்கு நான் எப்படி வந்தேன்? இயேசுவின் மீதும் தனது பின்னணியிலிருந்து வேறுபட்ட மற்ற மக்களின் மீதான அன்பினால் கட்டாயப்படுத்தப்பட்ட கிளென் சிக்காகோவின் மேற்கு பகுதியில் வசித்து அங்கு 2011 தான் இறக்கும் வரை உணவு, உடை, தங்குமிடம் மற்றும் பிற சேவைகளை மக்களுக்கு வழங்கும் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை நிறைவேற்றினார். அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தங்களை விட வேறுபட்டவர்களை தழுவிக்கொள்ள வேண்டிய அவசியத்தை
ஈடு செய்த இயேசுவின் விசுவாசிகளின் முயற்சிகளை கிளென்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. வழி தப்பி போன மனுகுலத்தை மீட்கும் திட்டத்தில் யூதர்கள் மட்டுமல்லாமல் புற ஜாதியினரும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது அப்போஸ்தலனாகிய பவுலின் போதனையிலும் எடுத்துக்காட்டிலும் இருந்து ரோம விசுவாசிகள் கண்டார்கள். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்ற விசுவாசிகள் அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இப்பொழுது படித்தோம். ஏக சிந்தையோடும் ஒரே குரலோடும் தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டவர்கள் மத்தியில் பாரபட்சத்தோடும் கருத்து வேறுபாடுகளுக்கும் அங்கே இடமில்லை. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் தடைகளை தாண்டி சுவர்களை உடைக்கவும் அனைவரையும் அன்புடன் அரவணைக்கவும் தேவன் உங்களுக்கு உதவும்படி கேளுங்கள். ஏற்றுக்கொள்ளும் மரபை நமக்கு பின் விட்டு செல்ல ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய குடும்பத்திலே, சபையிலே, வேலை பார்க்கிற இடத்திலே, தொழில் செய்கிற இடங்களிலே நீங்கள் வேறுபாடுகளை பொருட்படுத்தக்கூடாது. முதலாவதாக ஏற்றுக்கொள்ளும் அந்த அன்பான மரபு, பிறர் மீது அன்பு வைக்கக்கூடிய மரபு, இயேசு கிறிஸ்து நம் மீது எப்படி அன்பு வைத்தாரோ அப்படிப்பட்ட அந்த எண்ணம், சிந்தை எப்பொழுதும் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களை என்ன சொல்லுகிறார்கள் என்பது அல்ல, நீங்கள் அப்படிப்பட்டவர்களை ஏக சிந்தையோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இன்றைய காலை நற்செய்தி. பிறர் மீது அன்பு காட்டுவர்களாக ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போமா? முதலாவது அது உங்களிடமிருந்து துவங்கட்டும், உங்கள் குடும்பத்திலே துவங்கட்டும். அதன் பின்பு சபைகளிலே, சமூகத்திலே அது பிரதிபலிக்கட்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் மரபை நமக்கு பின் விட்டு செல்ல முயற்சிப்போம். இயேசு எல்லா மக்களையும் தழுவி கொண்டது போல நீங்களும் நானும் என்ன முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள தேவனை உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிறர் மீது நாங்கள் அன்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தந்தீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல நீங்க எப்படி எல்லா மக்களையும் தழுவிக்கொண்டது போல நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். பிறர் மீது அன்பு காட்ட அது எங்களிடமிருந்து துவங்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, மற்றவர்களை நன்றாக நேசிக்க நான் முற்படும் போது உம்முடைய பிரதிநிதியாகவும் என் சிந்தனைகளையும் செயல்களையும் அதன்படி சரி செய்யவும் எனக்கு உதவியர்களும் என்று சொல்லி இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய். அதன் மூலமாக அப்படி பிறரை ஏற்றுக்கொள்ளும் மரபை எங்களுடைய பின் வாழ்க்கையிலும் நாங்கள் விட்டு செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மீட்பர் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Yeah.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.